ஹாய், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி 25th February 2026 இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து போகலாம். கேரளா அவங்களோட பேரை கேரளம்னு மாற்றிட்டாங்க. ஸோ இது எதனால அப்படின்னா, இது அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் ஆனால் மலையாளம்க்கு ஸோ க்ளோஸாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் எங்கே போகிறாரு அப்படின்னா இஸ்ரேலுக்கு போகிறாரு. இது ஒரு 2 days விசிட். February 25, 26 போகிறாரு. ஓகேவா? இன்றைக்கும் நாளைக்கும் ரைட். இதில் மோஸ்ட்லி எதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, 2 கண்ட்ரீஸுமே அவங்களோட அட்வான்ஸ்டு மிசைல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. டிஃபென்ஸ் ரிகார்டிங்கான பிக் டீல்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹை செக்யூரிட்டியான மீட்டிங்காக இஸ்ரேலில் இருக்க போகுது. ஏன்னா இஸ்ரேலி லீடர்ஸும் இந்தியன் லீடர்ஸும் எதை பற்றி பேச போகிறாங்கன்னா, 2 கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல எதில் டிஃபென்ஸில் பண்ணுறதை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு நேஷ்னல் வைட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, HPV வேக்சின் கேர்ள்ஸுக்கு போகிறதுக்காண்டி. ஸோ 9 to 14 years கேர்ள்ஸுக்கு HPV வேக்சின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது செர்வைக்கல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதுக்காண்டி கவர்மெண்ட் இந்த கேம்பெயினை ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் ஒரு பிளேன் கிராஷ் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் ஒரு பர்ன் பர்சன்ட்டை கேரி பண்ணிட்டு போயிருக்கு. பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி கிராஷ் ஆகிடுச்சு. இதில் ட்ராவல் பண்ண 7 பீப்புள்ஸுமே இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ UPSC என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டெட்லைனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. UPSCக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டெட்லைனை. ஸோ இது எதனால் அப்படின்னா, அவங்களோட வெப்சைட்டில் கொஞ்சம் கிளிச்சஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய பேரால் அப்ளை பண்ண முடியல. ஸோ அவங்களோட லாஸ்ட் டேட்டை அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா, February 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியனோடது நம்ம ட்ரம்ப்பு அவரோட மேஜர் ஸ்பீச்சை US காங்கிரஸுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ இதில் எதை பற்றியெல்லாம் அவர் பேசலாம்னா, மறுபடியும் இவர் ஏதாவது புது டேக்ஸை பற்றி பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் அவங்களோட நேஷ்னல் செக்யூரிட்டி பற்றி பேசலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கனடா மும்பை அட்டாக். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கெனடியன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வராரு. ஸோ அதனால இந்தியாவோட மும்பை அட்டாக் 2008 நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை அவங்க சிட்டிசன்ஷிப்பை அவர்கிட்ட எடுக்கிறார். அவர் யார் அப்படின்னா தவஹர் ரணா. ஸோ இவரோட சிட்டிசன்ஷிப்பை கனடா கேன்சல் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா, கனடியன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர்றதுனால. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யுக்ரைன் வார். ஸோ யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் கடந்த 5வது வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் இப்போவும் நிறையா யூரோப்பியன் லீடர்ஸ் யுக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரேசிலில் ஒரு ஹெவி ரெயின் வந்திருக்கு சவுத் ஈஸ்டர்ன் பிரேசிலில். ஸோ இது மேசிவ் ஃப்ளட்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. இதனால இது வரைக்கும் 23 பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்தலாமா? ஸோ இப்போ கோல்டு ப்ரைஸ் பயங்கரமாக ஸ்பைக் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 grams ஆஃப் கோல்டு இன் இந்தியா எவ்வளோக்கு போயிருக்கு அப்படின்னா 1.6 lakhக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு டிப் வந்திருக்கு. ஒரு சின்ன ஃபால்ஸ் வந்துச்சிருக்கு. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே ஃபால் ஆகிருக்கு. இது எதனால் அப்படின்னா, நியூ டேக்ஸஸ் US சொல்லியிருக்காங்கல்ல, அதனால். அதுக்கப்புறம் ஒரு AI கம்பெனி, அதோட பேர் அன்ட்ராபிக். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு புது AI டெக்னாலஜியோடு வந்திருக்காங்க. ஸோ இது எதை பற்றின AI டெக்னாலஜி அப்படின்னா, சுனாமியோட வார்னிங் பற்றின AI டெக்னாலஜி. ஓகேவா? அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வின் பண்ணுறதுக்காண்டி ஒரு பையன் 175 runs எடுத்திருக்காரு ஃபைனல்ஸில். ஸோ அந்த பையன் யார் அப்படின்னா, 14-year-old வைபவ் சூரியவன்ஷி. ஸோ இவருக்கு எவ்வளோ ப்ரைஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 lakhஸும் ஒரு பிராண்ட் நியூ காரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கிலாந்து பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணிட்டு செமிஃபைனல்ஸுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதே டயத்தில் 2026க்கான உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் அஃபிஷியலாக அவங்களோட ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டார் செஸ்ஸில் யார் அப்படின்னா பிரக்யானந்தா. அவர் இந்தியன் கேண்டிடேட்ஸோட ஒரு ஃபேவரட்டான கேண்டிடேட்டாக டாப் ஃபேவரேட்டாக நேம் பண்ணப்பட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ். பாய்.